ஹலோ ஆல்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப குயிக்கா, இன்ஸ்டன்ட்டா ஒரு 2 மினிட்ஸில வைக்கிற மாரி, நல்ல ஒரு ஈஸியான ரெட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்த ரஃப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இருந்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. நம்ம தோசை, இட்லி செய்கிற அந்த கேப்பில் சைடுலேயே ரொம்ப வேகமாக இதை செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு வேணால் நம்ம தாளிப்பு வேணால் கொடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இது மேலேயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே இந்த சட்னியை இட்லி தோசை கூட வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பேச்சுலர்ஸ் சட்னின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கள் பட்டுக்கோட்டை ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிளான அண்ட் டெலிஷியஸான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.